வெல்கம் பேக் டு அருண் ஷர்மி சேனல். இன்னைக்கு செய்ய போகிற எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியான டாஸ்க்குங்க. இந்த டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே செய்யலாம். எப்போல்லாம் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு நல்லா டயர்டாக இருக்கும். ஸோ டயர்டாக இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு 2 hours 3 hours கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்போ ஒரு பிரேக் வேணும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஒரு டீ குடிப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்க போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, உடனே எனக்கு எனர்ஜி வேணும், உடனே நான் ஆக்டிவாக பண்ணணும், ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும், இல்லை நான் உட்காந்துட்டே இருக்கேன் உடனே ஏஞ்சி நடக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா என்ன சொல்லுது, நல்லா பிளட் ஃப்ளோ வந்து ஃபுல்லாக, அதாவது அப்பர் ஆர்ம் ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் ஆகும். ஸோ சர்க்குலேட் ஆகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆக்டிவாக ஆகிடுவோம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் அப்பர் பாடிக்கு நான் சொல்கிறேன். பட் இதோடைய பெனிஃபிஷியல், இந்த எக்ஸசைஸோட பெனிஃபிஷியல், இதோட நேம் வந்து கேட்டிங்கன்னா ஆர்ம் சீசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்ம் சீசர்ஸ் நம்ம எப்போல்லாம் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லாங் ஒரு ஒர்க் ஷெடியூலில் இருந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு பண்ணலாம். இல்லை மார்னிங் எழுந்திரிச்ச உடனே எனக்கு ஒரு ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க மாதிரி இருக்குது பேக்கு அப்படின்னீங்கன்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டிஃப்னஸ் வந்து கொஞ்சம் மைல்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்ச மாதிரி தெரியும், ஒரு சேஞ்சஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆங்கிளில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அதாவது இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஆங்கிளில் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆர்ம் அரவுண்ட் அந்த ஏரியா, அந்த கை கிட்ட, அந்த அண்டர் ஆர்ம்ஸ் கிட்ட இருக்கிற ஃபேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்ஸாக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் பிரேக் டவுன் ஆகும், ஷ்ரிங்க் ஆக ஆரம்பிக்கும். டே பை டே நீங்கள் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண எல்லாமே ஷ்ரிங்க் ஆகும், எல்லாமே வந்து பேர்ன் ஆகும். அதே மாதிரி இந்த செஸ்ட் அரவுண்ட் ஏரியாலையும் நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். நிறைய பேருக்கு ஒரு ஃப்ளாபினஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃப்ளாபினஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டோன்ட் ஆகிறதுக்கு நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி எனக்கு வந்து இன்ச்சஸ் லாஸ் வேணும் அப்படின்றவங்களும் இந்த ஆர்ம் சீசர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ரொம்ப வந்து ஹெவியாக இருக்குது, செஸ்ட் ஏரியாவில் எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதாவது ரொம்ப லார்ஜாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ரெகுலராக கண்டினியூஸாக கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பண்ண கண்டிப்பாக டே பை டேயில் சேஞ்சஸ் தெரியுங்க. நல்லாவே வந்து ரெடியூஸ் ஆகிறது தெரியும். ஸோ ஜஸ்ட்டு வந்து எனக்கு ஒரு ஆக்டிவாக நான் அந்த டே வந்து ரன் பண்ண போகிறேன், காலையில் ஏஞ்சோடனே பாருங்கள் இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ண சூப்பராக பண்ண போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு 10 counts 2 sets பண்ணால் போதும். பட் இல்லை, நான் வந்து ஃபேட்டை ரெடியூஸ் பண்ண போகிறேன், மசிலை டோன் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டே பை டே வந்து சின்சியராக டெடிகேட்டிவாக நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் தெரியும். பட் 10 counts 2 sets வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு சர்டன் டியூரேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கவுண்ட்ஸும் ரெப்பிடேஷன்ஸும் இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியுங்க. ஸோ இது வந்து ஆர்ம் சீசர்ஸ். இதுக்கப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்து அருண் ஷர்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அப்போ தான் நீங்களும் ஹெல்த்தியாக ஆக்டிவான லைஃப் ஸ்டைலை ரன் பண்ணலாம், லீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், see you next video. Thank you.